Hi friends, welcome to Tsp Recipes and Vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சிக்கன் சாப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட தமிழ்நாடு ஹோட்டல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் மெனுவில் சிக்கன் சாப்ஸ், மட்டன் சாப்ஸ் இந்த மாதிரி 2 விதமான ரெசிபி கண்டிப்பாக இருக்கும். அந்த சாப்ஸுங்கிற நேம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தோணும். இந்த சிக்கன் சாப்ஸ், மட்டன் சாப்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக சாப்பிட்ற கிரேவி டைப்பை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட். இந்த ரெசிபி இந்த வீடியோ பார்த்த பின்னாடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ அளவு ஃப்ரெஷ்ஷான சிக்கன், அந்த ஃபார்மில் வாங்கின சிக்கனில் பாதி எடுத்திருக்கேன் சாப்ஸ் பண்ணுறதுக்காக. அந்த சிக்கனை நல்லா கழுவி ஒரு பவுலில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் பாதி லெமனோட ஃபுல் ஜூஸ் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி அரைக்கிறது, அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுங்கிற வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது, தவறாமல் போய் பாருங்கள். இப்போது இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையும் அந்த சிக்கனில் ஈவனாக கோட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்பூன் அல்லது கை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண சிக்கனை க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் மேரினேஷனில் விட்டுருங்க. 1/2 மணி நேரம் கழித்து இந்த ரெசிபி பண்ணலாம். அதுக்கு இடையில் நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான மெயினான மசாலா பவுடர் ரெடி பண்ணணும். சிக்கன் சாப்ஸுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மசாலா பவுடர் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஸ்பெஷல் பவுடர் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் எக்ஸாக்ட் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். என்னென்ன இன்க்ரீடியண்ட் இருக்குது அப்படின்னா 1/2 டீஸ்பூன் அளவு மல்லி விதை, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு முழு மிளகு, 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 3 மிளகாய் வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய் வத்தல் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் அந்த பேனில் நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். நல்லா வாசனை வரணும். அந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டிடுங்க. அதை நல்லா ஆறின பின்னாடி பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அதே கடாயில் ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்காக மசாலா அரைக்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து அதில் 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம துருவன தேங்காய் ஒரு 1/4 கப் அளவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் லைட்டாக ஹீட் ஆனால் போதும். அது வரைக்கும் அந்த பேனில் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பவுடர் தனியாக, இது தனியாக இருக்கணும். இந்த சிக்கன் சாப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பால் சாதம், நெய் சாதம், தேங்காய் சாதம், டொமேட்டோ புலாவ் அல்லது டொமேட்டோ பிரியாணி, குஸ்கா அல்லது வெஜ் புலாவ், நான்வெஜ் புலாவ், பிரியாணி ரெசிபீஸ் இந்த மாதிரியான வெரைட்டி ரைஸஸ்க்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டமுக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகும். இப்போ இந்த குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாய் எடுத்தாச்சு. அது நல்லா சூடாகவும் அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு விரலில் பாதி அளவு பட்டை, 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சிக்கன் சாப்ஸ் மசாலா பவுடர் ஒன்று ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, அது வந்து 1/2 கிலோ சிக்கனுக்கு தேவையான மசாலா பவுடர். நீங்கள் மொத்தமாக செஞ்சு வச்சுட்டு சிக்கன் சாப்ஸ் அல்லது மட்டன் சாப்ஸ் பண்ணும்போது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா லைட் பிங்க் கலர் மாறி இருக்குது. அந்த ஸ்டேஜ் வந்த உடனே கொஞ்சமாக கருவேப்பிலையும் 2 கட் பண்ண தக்காளியும் அதில் சேர்த்துடலாம். தக்காளி வெங்காயம் நல்லா ஸ்மூத்தாக மேஷ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். அது வரைக்கும் நல்லா வதங்கினா தான் அந்த கிரேவியோட டேஸ்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக நமக்கு கிடைக்கும். இப்போது நம்ம அந்த தக்காளி வேகமாக வதங்கிறதுக்கு எப்பவும் போல் உப்பு சேர்த்து வதக்குவோம் இல்லையா, அது மாதிரி உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த தக்காளி ஓரளவு நல்லா குக் ஆகியிருக்கு. மூடி போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லா ஸ்மூத்தாக வதங்கிடும். இப்போ பாருங்கள், மூடி வச்சு குக் பண்ண பின்னாடி அந்த தக்காளி இன்னும் நல்லா சாஃப்டாக வதங்கியிருக்கு. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக வதக்கிக்கோங்க. இந்த டைமில் நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் அதில் சேர்த்துடலாம். சிக்கன் ஆட் பண்ண பின்னாடி வெங்காயம் தக்காளி கூட நல்லா ஈவனாக பரட்டி விடுங்க. சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி நம்ம ஒவ்வொரு மசாலா பவுடராக சேர்த்துக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம மிளகாய் வத்தல் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவுமே காரம் தரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், நம்ம ரெடி பண்ண சிக்கன் சாப்ஸ் மசாலா பவுடர் ஃபுல்லாக அதில் ஆட் பண்ணிடலாம். மசாலா பவுடர் எல்லாத்தையும் அந்த சிக்கன் பீசஸில் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க.
சிக்கன் வேக வேக அதுலேருந்தும் தண்ணி விடும். அதனால் தண்ணியோட அளவு மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும். சிக்கன் சாப்ஸ்னாலே செமி கிரேவி டைப்பில் தான் நம்ம ஹோட்டல்ஸில் கிடைக்கும். அதனால் தண்ணியோட அளவு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நம்ம தேங்காவும் சோம்பும் சேர்த்து அரைச்ச ஒரு பேஸ்ட் இருக்குது இல்லையா, அது ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு 3/4 கப் அளவு தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி அந்த சிக்கன் அந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்போட அளவு செக் பண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணணும். இந்த சிக்கன் நல்லா வேகணும். அதே மாதிரி அந்த கிரேவியோட திக்னஸும் கொஞ்சம் தண்ணியோட அளவு கம்மியாகி கொஞ்சம் திக்காகி இருக்கணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்மளோட சிக்கன் நல்லா வெந்து அந்த கிரேவியோட திக்னஸ் வந்து லைட்டாக திக்காக மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷான மல்லி இலைகள் கொஞ்சம் தூவி அதுக்கடுத்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சிக்கன் சாப்ஸ் கூட நான் தேங்காய் பால் சாதம் வச்சு சாப்பிட்டோம். நைட்டுக்கு தோசையோடு வச்சு சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிக்கன் சாப்ஸ் இப்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எங்கள் சேனலுக்கு கொடுங்க. தவறாமல் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.